லைஃப் டைம் சான்ஸ் நேர்களுக்கு போங்க. இப்போது ராகு இருக்கும் வீடு பொதுவாங்க, ராகு இருக்கும் வீட்டு அதிபதி ஆட்சி அடைஞ்சால் நம்மளுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக பார்க்குற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்பொழுது ராகு இருக்கும் வீட்டை வந்து எந்த வகையிலையும் கெட்டு போயிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ராகுவாக இருக்கட்டும் கேதுவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த ரெண்டு பேரும் இருக்கும் வீட்டை அதிபதி கெடாமல் இருந்தால் தான் அவங்களுக்கு நல்ல யோக பலன்கள் அமையும். பொதுவாகவே ஜாதகமே ஒரு நல்ல யோக அமைப்புகளுக்கு வரும். அதை நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ராகு இருக்கும் வீட்டு அதிபதி இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, மிதுன லக்னங்க, மிதுன லக்னத்திற்கு 5ல் ராகுங்க, 11ல் கேதுங்க. இப்படி இருக்கும் பொழுது 5 குடையவர் யாருங்க? சுக்கிரன். 11 குடையவர் யாருங்க? செவ்வாய். இந்த சுக்கிரனும் செவ்வாயும் எந்த வகையிலும் கெடக்கூடாது. கெடாமல் இருந்து விட்டால் ரொம்ப நல்ல யோக அமைப்புகளை கொடுக்கும். பொதுவாகவே அந்த ஜாதகமே நல்ல யோக அமைப்பாக மாறிடும். மற்ற கிரகங்களும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த ரெண்டும் நல்லா இருந்தாலே இது நீங்கள் எல்லாம் நிறைய ஜாதகத்தில் பாருங்கள், வித்தியாசம் தெரியும். இந்த ராகு இருக்கும் வீட்டதிபதியும் கேது இருக்கும் வீட்டதிபதியும் நல்ல நிலைமையில இருந்துட்டாங்கனாலே அந்த ஜாதகம் கிட்டத்தட்ட நல்ல யோக ஜாதகமாகவே மாறிடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கிரகங்களையும் விட இந்த ராகு கேது தான் இருக்கிறதுலே மெயின். நம்ம சனியை சொல்லுவோம், குருவை சொல்லுவோம், அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல வந்து ராகு கேது இருக்கும் வீட்டதிபதி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பூர்வ புண்ணியம், முன்னோர்களுடைய நல்ல முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னா பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ராகுவும் கேதுவும் தாங்க. அவங்களுக்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும், எந்த கிரகத்தை நீங்கள் எடுத்தாலும், சூரியனே நீங்கள் எடுத்தாலும், சந்திரனே நீங்கள் எடுத்தாலும், இவங்க கணக்கில் தான் அவங்க வருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நான் சொல்கிறத நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு விடை கிடைக்கும். ராகு இருக்கும் வீட்டு அதிபதி, திரும்பவும் சொல்லிடுறேன், ராகு இருக்கும் வீட்டு அதிபதியும் கேது இருக்கும் வீட்டு அதிபதியும் ஆட்சி அல்லது உச்சம் இல்லை, ரெண்டும் இல்லை பரவாயில்ல, ஆனால் கெடாமல், அது ரொம்ப முக்கியம். அதையும் நம்ம பார்க்கணும். அதே சமயம் ராகுவோடையோ கேதுவோடையோ கிரகங்கள் வக்ரமடைய கிரகங்கள் இருக்குன்னா நல்ல யோக பலனை கொடுக்குங்க. நான் சொல்கிறது ராகு இருக்கும் வீட்டதிபதியோ கேது இருக்கும் வீட்டதிபதியோ சொல்லலை. ராகுவோடையோ கேதுவோடையோ வக்ரம் பெற்ற கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் நல்ல யோக பலன்களே வரும். அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி. சந்திரன் நீசம் அடைஞ்சிருக்காரா, அது வக்ரத்துக்கு சமம் தானே, அப்படி வரும்போது அது யோக பலன்களை கொடுக்கும். இப்போது ராகுவும் கேதுவும் இருக்கும் வீட்டதிபதி பலம் இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். இப்போது மிதுன லக்னத்துக்கு ராகு 5ல் இருக்கிறாங்க, நாசாமுடைய 11ல் கேது இருக்கிறாங்க. இந்த ராகு இருக்கும் வீட்டதிபதி யாருங்க? சுக்கிரனுங்க. இந்த சுக்கிரன் வந்து 12ல் இருக்கிறார். அப்படின்னா இந்த ராகு திசை எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு கணக்கு சொல்கிறேன் பாருங்க. ராகு இருப்பது 5ல், சுக்கிரன் இருப்பது 12ல். இந்த ராகு லக்னத்துக்கு 5, 12 குடைவரே சுக்கிரன் தான். 2 வீட்டுக்கும் அதிபதி சுக்கிரன் தான். அதாவது 5ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன், 12ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரனாக வந்து இந்த ராகு இருப்பது 5ஆம் வீடான சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். 12ஆம் வீடான ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்கிறார், அது ஆட்சி வீடு, அவருக்கும் ஆட்சி வீடு தான், அங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த ராகு திசை எப்படி யோகத்தை கொடுக்குங்க? இதுதாங்க இப்போ பாயிண்ட்டு. இந்த ராகு எந்த வகையில் பலனை கொடுக்குது அப்படிங்கிறதையும், அதையுமே நம்ம வேற மாதிரி, ராகு ரிஷபத்தில் இருந்தால் சுக்கிரன் துலாத்தில் இருந்தால் எப்படி வருது அப்படிங்கிறதையும் பொதுவாக நான் சொல்லிடுறேன். 5ல் ராகு இருக்காருங்க, 12ல் சுக்கிரன் ஆட்சி அடைஞ்சிருக்காருங்க. நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், பொதுவாக நானும் சொல்லியிருக்கிறேன், ராகு இருக்கும் வீட்டதிபதி ஆட்சி அடைந்தால் அந்த கிரகம் யோகத்தை கொடுக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த சுக்கிரன் இருப்பது 12ஆம் வீடு, இந்த இடத்த தான் நம்ம நோட் பண்ணணும். அதாவது ராகுவா வந்து நிழல் கிரகங்க. முதல்ல எடுத்துக்கணும். நம்ம நிழல் கிரகம், அவருக்கு வீடு கிடையாது. அவர் வந்து எந்த வீட்டில் இருக்கிறாரோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவார். இப்போது உங்களுடைய சந்தேகத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ராகு 5ல் தானே இருக்காரு, 5ஆம் வீட்டு பலனை தானே, அப்படிதான் நம்ம நினைப்போம். இதுதான் பாயிண்ட். அப்படி வரும்போது இவர் என்ன பண்ணுறாரு ராகு அப்படின்னா, ராகு இருக்கும் வீட்டதிபதி எங்கு இருக்கிறாரோ அதன் பலன்களைத்தான் அதிகமாக குறைக்கிறார். இதுதான் இதில் பிரச்சனையே. ராகு, திருப்பியும் சொல்லிடுறேன், ராகு இருக்கும் வீட்டு அதிபதி எங்கு இருக்கிறாரோ அது அந்த இடத்துக்கு அந்த கிரகம் எப்படி பண்ணுமோ அந்த பலன்களைத்தான் ராகு கொடுக்கிறார். இப்போ இதைவே நான் மாற்றி சொல்கிறேன் பாருங்க. ரிஷபத்தில் ராகுங்க, துலாத்தில் சுக்கிரன். இப்போ எப்படி கொடுப்பாருங்க? 5ஆம் வீட்டினுடைய நற்பலன்களை 12ஆம் வீட்டின் வழியாக கொடுப்பார். இப்படி வரணும். அதை விட்டுட்டு இப்போ நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, லக்னத்துக்கு 5ல் ராகு, துலாத்தில் ராகுங்க, 12ல் சுக்கிரன், 12ஆம் வீட்டு பலன்களை ராகு கொடுப்பார். 12ஆம் வீட்டு சுக்கிரனுடைய பலன்கள் என்னங்க? ஒரு வெளிநாடு போகிறதோ, சுகபோகமாக செலவு பண்ணுறதோ, அது எப்படியோ ஒரு தாராளமாக செலவு பண்ணி ஆடம்பரமாக
எப்படி ஒரு வகையில் சொத்துக்களை அழிப்பார், வேற ஒன்றும் இல்லை. நம்ம 12ஆம் வீட்டில் சுக்கிரன் நல்லா இருக்கிறாருங்க, ராகு சார் நல்லா இருக்குங்க அப்படின்னு. இதை நான் சொல்கிறத நல்ல மைனூட்டாக நீ பொதுவாக நான் ஒரு லக்னத்துக்கு போட்டு தான் சொல்லியிருக்கேன். அது ஒவ்வொன்றுக்கும் போட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அதை அனலைஸ் பண்ணும்போது விட கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ திரும்பவும் சொல்லிடுறேன், துலாத்தில் ராகு, 12ல் சுக்கிரனுங்க. 12ஆம் வீட்டில் இருக்கும் சுக்கிரனுடைய பலன்களை தான் ராகு கொடுப்பார், 5ஆம் வீட்டு பலனை கொடுப்பது. ஏன்? அவர் தான் நிழல் கிரகமாச்சே. அவர் 12ஆம் இடத்துல இருக்கிற அவர் என்ன அந்த டைரக்ஷன் எப்படி இருக்குதோ அவரோட டைரக்ஷன் இருக்கோ அந்த பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ அதை நான் திருப்பி மாற்றி சொன்னேன். ராகு ரிஷபத்தில் இருக்கிறார், துலாத்தில் சுக்கிரன் இருக்கிறார். அப்போது அதே சுக்கிரனோட வீடு தான் சுக்கிரன் 5 மிதுன லக்னத்துக்கு 5ல் சுக்கிரன் இருந்து 12ல் ராகு வரும்பொழுது இந்த 5ஆம் வீட்டினுடைய நற்பலன்களே ராகு கொடுக்குறார். 12ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க, அவர் எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, அவர் ராகு இருக்கும் வீட்டு அதிபதி எப்படி இருக்கிறாரோ அப்படியே மாறிக்குவார். நான் என்ன சொல்கிறோம், அவர் ஒரு கண்ணாடி தானுங்க. நம்ம எதை காமிச்சாலும் அப்படி தானே தெரிவார். கண்ணாடியில் போய் யாரை போய் பார்த்தாலும் கண்ணாடியில் என்ன வருதோ அதான் எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் அவர் 5ஆம் வீட்டு அதிபதியாக அவர் கண்ணுக்கு தெரிவார். இந்த 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 பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவர் கண்ணாடி, அந்த கண்ணாடியில் போய் 5ஆம் வீட்டு அதிபதியை காமிச்சா அவர் 5ஆம் வீட்டு அதிபதியை தெரிவார். 12ஆம் வீட்டு அதிபதியை காமிச்சா அவர் 12ஆம் வீட்டு. இந்த இடத்துல 5ஆம் வீட்டுக்கு என்னங்க பலன்னா 80% அந்த சுக்கிரன் இருக்கும் வீட்டருடைய பலன்களையும் 20% இன்னொரு வீட்டோட பலன்களையும் இந்த ராகு பண்ணுறார். இப்படி தான் நம்ம வருது. அதே சமயம் பார்த்தீங்களா அது 6, 8 வேற வரும். அப்படி வரும்பொழுது பலன்கள் அப்படியே ஆப்போசிட்டாக மாறி வருது. இதுதான், அதனால தான் ராகுவை கணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிறது. ராகுவை பொறுத்த மட்டும் நட்பு வீடு, குருவோட வீடு, சுக்கிரனோட வீடு, லக்னத்திற்கு லக்னாதிபதிக்கு நட்பு வீடுகள் இருப்பது ரொம்ப நல்லதுன்னு நம்ம பார்ப்போம் பொதுவாக. இருந்தாலும் இந்த மாதிரி சில விஷயங்களையும் நம்ம பார்க்க வேண்டியது வருதுங்க. அதே சமயம் இந்த ராகுவை ஏதோ ஒரு வகையில் செவ்வாயோ சனியோ பார்த்துட்டாங்க அப்படின்னா அவருடைய பலன்களில் கெடுபலன்களாக சொன்ன மாதிரி 5ஆம் வீட்டு பலன்களாக இருந்தால் 5ஆம் வீட்டு பலன்கள் கொஞ்சம் குறையும், கெடுதல் இருக்காது. 12ஆம் வீட்டு பலன்களாக இருந்தால் அதை இன்னும் அதிகம் சேர்த்து பண்ணுவார், வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் அதில் உள்ள வித்தியாசம். இப்போ நான் அதை காட்டுற பாருங்க, போட்டிருக்கேன் பாருங்க. 5ல் ராகுங்க, இந்த வீடு யாருங்க? சுக்கிரனுங்க. 12 யாருங்க? சுக்கிரனுங்க. அப்போ துலாம் ரிஷபம் 2ம் சுக்கிரனோட வீடுங்க. அப்படி இருக்க அப்போ ராகு இங்கே இருக்கிறாரு, சுக்கிரன் இங்கே இருக்கு. ராகு திசை வருதுங்க. ராகு திசை வந்து 5ல் இருக்கிறாருங்க அப்படின்னா இந்த 5ல் இருக்கிற ராகு நல்லா திருப்பி சொல்லிடுறேன், 12ஆம் வீட்டு அந்த ராகு இருக்கும் வீட்டு அதிபதி எங்கே இருக்கிறார்? முதல்ல அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஆட்சி வீட்டுக்கு சொல்லிட்டு இருக்கோம், மற்ற வீடுகளாக மாறிட்டு தான் இப்படி இருக்குங்கிறது நான் அடுத்ததில் சொல்கிறேன். முதல்ல நம்ம இது பார்ப்போம், ஏன்னா நம்ம எல்லாத்தையும் போட்டு குழப்பம்னா விட கிடைக்காது. இப்போ வந்து சுக்கிரன் ஆட்சிங்க, முதல்ல அது பிடிச்சிக்குவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் சொன்னதை சொல்லிடுறேன். ராகு இருக்கு வீட்டை அதிபதி ஆட்சிங்க. லக்னமும் நல்ல லக்னம் தான், ஏன்னா நட்பு லக்னம் தான். நட்பு லக்னமாக இருந்து 5ல் ராகு இருக்காருங்க, 12ல் சுக்கிரன் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த ராகு என்ன வேலை செய்கிறார் அப்படின்னா கண்ணாடி அவர். இவங்க என்ன இருக்கிறாங்களோ இதை அப்படியே பண்ணுவாங்க. அதுதான் வித்தியாசம். இந்த 12ல் இருக்கிறாரா, இந்த 12க்குடைய பலன்கள், அதாவது ஆடம்பரமாக செலவு பண்ணுறது, ஜாலியாக வெளியே சுற்றுறது, அதாவது எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு வகையில் விரயங்களை பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதே சமயம் இந்த வீட்டினுடைய கெடுபலன்களாக உள்ள சில விஷயங்கள், அதாவது எப்படி சொல்கிறது, சூதாட்டம் அந்த மாதிரி கூட கொண்டு விட்டுறாரு. ஏன்னா 12ஆம் வீடாக போயிருதில்ல. அதனால இந்த சுக்கிரன் இங்கிருந்து ராகு இருக்கிறது இப்படி வருதுங்களா. அதுக்கு அடுத்தது நான் இப்படி வரேன், சுக்கிரன் இங்க, ராகு இங்க. இந்த 5ஆம் வீட்டு பலன்கள் ராகு கொடுப்பார். இப்போ வந்துருச்சுங்களா விட, இந்த 5ஆம் வீட்டு பலன்களை ராகு கொடுப்பார். ஏன்னா அவர் எப்படி இருக்கிறாரோ அதான் வருது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இங்க இருக்கிற சுக்கிரன் 5ஆம் வீட்டு சுக்கிர திசை வருதுன்னு வச்சுப்போம். அப்பதான் உங்களுக்கு புரியும் சொல்றதுல. சுக்கிர திசை வருதுன்னா இங்க சுக்கிரன் இருந்தா 5ஆம் வீட்டு பலன்கள் தான் 80% நடக்கும், 20% தான் 12ஆம் வீட்டு பலன் நடக்கும். அதே மாதிரி சுக்கிரன் இங்க இருந்தாருன்னா திசை நடந்துச்சுன்னா 12ஆம் வீட்டு பலன்கள் தான் 80% நடக்கும், 5ஆம் வீட்டு பலன்கள் 20% தான் நடக்கும். அதே மாதிரி தான் இது. இப்போ வந்துருச்சுங்களா, அப்படி திருப்பி பார்க்கணும். அதை விட இன்னொரு படி வேலை போய் பண்றாரு ராகு, அவ்வளவுதான். இப்போ இதை அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கூட கிடைச்சது. இப்போ ராகு இங்க இருக்காரு, இந்த திசை வருது, என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருக்கிற ராகு நல்லதா பண்ணுவார். என்னங்க 12ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க, எப்படிங்க நல்லதா பண்ணுவாரு அப்படின்னா, ராகு இருக்க வீட்டு அதிபதி நல்ல இடத்திலிருந்து நல்லா இருக்கு, நல்ல இடத்தில் இருந்து அவர் நல்லா இருக்கு.
இந்த 2 பாயிண்ட்டையும் புரிஞ்சுக்கணும். நல்ல இடத்தில் நல்லா இருக்காரு. இவர் இந்த இடத்துல நல்ல இடம் இல்லாமல் வருது. இந்த இடத்துல அதாவது பொதுவாக சுக்கிரன் இங்கே இருக்கிறது நல்லது. இங்கே ராகு இங்கே வந்ததுனால நம்ம அதை பேசிகிட்டு இருக்கோம். இல்லைன்னா அதை பற்றி பேச போகிறது இல்லை. நம்ம இந்த ராகு வர்றதுனால நம்ம அதை பேசணும். இல்லாட்டின்னா 12 சுக்கிரன் இருக்கிற நான் தப்புன்னு சொல்லலை, நல்ல விஷயம்தான். சுக்கிரன் 12 இருக்கலாம். இருந்தாலும் ராகுவை பற்றி பேசுறதுனால மட்டும்தான் இந்த டாப்பிக்கை நீங்கள் எடுத்துக்கணும். மற்றபடி சுக்கிரன் அங்கே இருந்துட்டாருங்க உடனே அப்படிங்க தப்பாக போயிருப்ப பேச இது வந்து திசை சரியாக அப்படி நம்ம நினச்சிடக்கூடாது. அதே சமயம் இப்போ பாருங்க, இங்கே வந்து சுக்கிரன் இருக்கிறாருங்க, இங்கே ராகு இருக்கிறாருங்க. ராகு திசை வருதுங்க. வரும் பொழுது செவ்வாய் இங்கே இருந்துட்டாருங்க. 4ஆம் பார்வை ராகுவை பார்த்துட்டாங்க. அவ்வளவுதாங்க. இது யாருங்க? அவரு லக்னத்துக்கு 6-11 கூடையவர். 6-11 கூடையவராகி இந்த ராகுவை பார்த்துட்டாரு அப்படின்னா இவ இங்க இருந்து பண்ணக்கூடிய எல்லா கடலையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் பண்ணுவார் அவர். ஏன்னா இந்த லக்னத்துக்கு கெட்டவர் வேற செவ்வாய், அவர் வேற பார்க்குறாரா? அவ்வளவுதான். சனியும் பார்த்துட்டாருங்க. இந்த இடத்துல யோகாதிபதி தான் அவரு. சனி வந்து யோகாதிபதி தான். இருந்தாலும் சனியின் பார்வையும் செவ்வாயும் சேர்த்து ராகு வாங்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் விரயங்கள் அதிகம் பண்ணிடுவார். வேற என்ன? விரயங்கள் தவறான வழிகளை கொண்டு வந்துடுவார். இதுதான் வித்தியாசம். இதே மாதிரி மற்ற வீடுகளுக்கும் இந்த ராகுவும் சுக்கிரனும் மாறி இருக்கிறது வரும். அது ஒவ்வொரு வீடியோவில் தனித்தனியாக சொன்னாலும் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த சுக்கிரனும் ராகுவும் இப்படி வர்றதில்ல. உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சொல்லுங்க, நான் அதை கிளியராகவே பார்த்து சொல்றேன். செவ்வாயும் சனியும் பார்க்குறாங்க இல்லைங்க, வேற இடத்துல காணா வேற ஏதோ ஒரு வகையில் சம்பந்தப்பட்டிருப்பாங்க. அப்படி சம்மந்தப்பட்டா அந்த மாதிரி வரும். இணைவு வந்தாலும் வரும். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். பார்த்தாதான் அதனுடைய ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும். ராகு ஆட்சியை பெற்ற சுக்கிரனோட வீட்டில் தாங்க இருக்காரு, ஆனால் எனக்கு கெடுதல் இதில் இதான் காரணம்னு சொல்லலாம். அதையும் நம்ம பார்க்கணும். அடுத்து புத்திகள் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே.